ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி 5 விசில் வர வரைக்கும் மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம தக்காளியே சேர்க்க தேவையில்ல. நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கறதுனால அடி பிடிக்கும். அதனால கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மட்டன் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மட்டன் பீசஸ்லையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் வறுவலை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்தோடு தான் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.